ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு ஜாலியான அட்வென்ச்சர் படத்தை தான் பார்க்க போறோம். சின்ன வயசுல யாரெல்லாம் டோரா புஜ்ஜி பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். இன்னைக்கு நாம இந்த படத்துல அந்த டோரா பண்ணக்கூடிய அட்வென்ச்சரை தான் பார்க்க போறோம். படத்துடைய பேரு டோரா அண்ட் த சர்ச் ஃபார் சோல் டொராடோ. இப்பதான் ரீசெண்டா 2025 ரிலீஸ் ஆன படம். டோரா என்ன அட்வென்ச்சர் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். இந்த கதை அமேசான் காட்டுக்குள்ள ஆரம்பிக்குது. உலகத்திலே மிகப்பெரிய காடு தான் இந்த அமேசான் காடு. இன்னுமே இந்த காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக தான் நம்ம டோரா பிறந்திருக்காங்க. இதோ இந்த சிச்சு புச்சிக்கு தான் நம்ம டோரா. பிறந்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அவளுக்கு காட்டுக்குள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆனா சின்ன வயசா இருக்கிறதுனால தனியா காட்டுக்குள்ள போறது ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எப்பயுமே அவளை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுப்பாங்க. அப்பெல்லாம் அவன் நினைச்சுப்பா, நான் வளர்ந்தனா என்னை தடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கனவு கண்டுகிட்டு இருப்பா. டோரா கூட ஒரு கசின் இருக்கான், அவனோட பேரு டியாகோ. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ட்டூன் பார்க்க மாட்டாங்க, எப்பயுமே அட்வென்ச்சர் படம் தான் பார்ப்பாங்க. இப்ப கூட ஒரு டிவி ஷோ போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஃபேமஸான எக்ஸ்ப்ளோரர், அவங்களோட பேரு கமிலா, அவங்களோட ஷோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வளர்ந்தக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த கமிலா மாதிரி ஆவேன் அப்படின்றதுதான் டோராவுடைய ஆசை. இந்த மாதிரி இவளோட ஆசை போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் டோராவுடைய தாத்தா நைட்டு காட்டுக்குள்ள கூட்டு போய் நிறைய கதைகள் சொல்றாரு. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இன்கேன் அப்படின்ற ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அவங்க இருக்கிற காலகட்டத்துல வானத்துல இருந்து ஒரு நட்சத்திரம் பூமியில வந்து விழுந்துச்சு. அத அவங்க கோல்டன் சன், தங்க சூரியன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் அந்த நட்சத்திரம் விழுந்த இடத்த சோல் டொராடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமேசான் காட்டுக்குள்ளதான் அந்த சோல் டொராடோ எங்கேயோ மறைஞ்சிருக்கு. அந்த சோல் டொராடோக்குள்ளதான் தங்க சூரியன் இருக்கு. அந்த தங்க சூரியனுக்கு ஒரு பவர் இருக்கு. ஒரே ஒரு வரத்தை அது கிட்ட கேட்கலாம். நம்ம என்ன கேட்டாலுமே அந்த வரத்தை அது கொடுக்கும். இப்படின்ற மாதிரிலாம் அவங்க தாத்தா ஒரு கதை சொல்றாரா. இந்த கதையை கேட்டதுல இருந்து டோராக்கு எப்படியாச்சும் நம்ம அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப டோராவோட தாத்தா ஒரு மேப்பை கொடுக்கறாரு. இவ்வளவு ஆசையா ஓபன் பண்ணி பாக்குறா. ஆனா அது வெறும் வெள்ளையா இருக்கு, எதுவுமே இல்ல. என்ன தாத்தா எதுவுமே இல்லையே அப்படின்னு கேட்டா, இப்ப வேணா இதுல ஒன்னும் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சனா இந்த மேப்பே நீ போக வேண்டிய இடத்துக்கு கூட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கறாரு. அதுக்கப்புறமேட்டு டோரா மேப்பும் கையுமா தான் சுத்துறா. இவ எக்ஸ்ப்ளோர் பண்ற எல்லா இடமும் தானாவே அந்த மேப்ல வருது. அந்த மாதிரிதான் ஒரு வாட்டி அந்த மேப்பை கையில வச்சுட்டு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு புதர் ஆடுது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே விளக்கி பாக்குறாளா. அதுக்குள்ள இருந்து ஒரு சின்ன குட்டி குரங்கு வருது. அதோடைய காலில் முள்ளு குத்தி இருக்கும் போல இருக்கு. அதை எடுத்து போட்டுட்டு இவளுடைய பேக்ல இருக்க பொம்மையில ஒரு பூட்ஸ் இருக்கு, அதை எடுத்து அந்த குரங்குக்கு கொடுக்கறா. இந்த குரங்கு குட்டி யாருன்னு தெரியுதுல, வேற யாரும் இல்ல, நம்ம புஜ்ஜி தான். ஆனா இந்த படத்துல டோரா இந்த குரங்க பூட்ஸ்ன்னு கூப்பிடுறா. பட் நம்ம புஜ்ஜினே கூப்பிட்டுக்கலாம், அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த குட்டி குரங்கு புஜ்ஜி அதோடைய ஃபேமிலியை தொலைச்சிருச்சு போல இருக்கு. தனியா தான் காட்டுக்குள்ள இருக்கு. அதனால நீ வேணா என் கூட சேர்ந்துக்கோயேன், நானே உன்னை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜியை அவ கூட சேர்த்துக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல தான் கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே அவ அந்த சோல் டொராடோ இடத்த மறக்கல. கண்டிப்பா ஒரு நாள் கண்டுபிடிச்சு அவன்ட்டு போறா. பட் இந்த 10 வருஷத்துல இவளுடைய தாத்தா இறந்துட்டாங்க போல இருக்கு. இவளுடைய கசின் அந்த டியாகோ இன்னும் கூட தான் இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. காட்டுக்குள்ள இருக்க எல்லா குகைக்கும் போயிட்டாங்களாம். இப்ப கடைசியா ஒரு குகை இருக்கு, கண்டிப்பா நம்ம தேடி போற இடம் அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா அந்த குகை கிட்ட ஆள் நடமாட்டமே இல்ல. உள்ள இருந்து வவ்வால்லாம் பறந்து வருது. அந்த குகைய பாக்குறதுக்கே அவ்வளவு பயமா இருக்கு. டோரா கண்டிப்பா அதுக்குள்ள போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா, இன்னும் நீ கேள்விலாம் கேக்குற, டோரா கிட்ட கேள்விலாம் கேட்க கூடாது, எந்த ஒரு இடத்துக்கும் பயமே இல்லாம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாட்டுக்கு போறா. ஆனா அந்த புஜ்ஜி வரமாட்டேங்குது. நீ மட்டும் போயிட்டு வாமா, நான் வரல, வெளியவே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரை மட்டும் உள்ள அனுப்பி விடுது. உயிரோட இருக்கணும்னா இந்த குகைக்குள்ள போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் போர்டு வச்சிருக்காங்க. பட் டோராக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. டியாகோவை கூப்பிட்டு உள்ள போறா. அங்க ஒரே தண்ணியா இருக்கு. அதுக்கு நடுவுல கையில மேப்பை வச்சுக்கிட்டு நான் தான் மேப், நான் தான் மேப், நான் தான் மேப் அப்படின்னு பாடிக்கிட்டே போறா. டோரா நீ வாட்டுக்கு இப்படி போகாத, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நிறைய ட்ராப் இருக்கும், நான் இல்லனா நீ அந்த ட்ராப்ல மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வேகமா முன்னாடி போறானா. அப்படி போறவன டோரா தடுக்கிறா. பார்த்தா காலுக்கு முன்னாடியே ஒரு ட்ராப் இருக்கு. டோரா மட்டும் பாக்கலன்னா இந்நேரம் அவ்வளவுதான், இவன் கைமாவாயிருப்பான். இதுல நீ என்ன காப்பாத்துறியா, பேசாம வா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போறாங்க. அப்ப வழி ரெண்டா பிரியுது. ஒரு பக்கம் விஷம் நிறைஞ்ச பாம்பா இருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்பைடர்ஸ். இந்த ரெண்டு பக்கமும் போக முடியாது. அப்போ நம்ம இருக்கிற இந்த இடம் தான் சோல் டொராடோ. பட் அதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இங்க இல்லையே, நம்ம கரெக்டா தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த இடம் உடஞ்சி கீழே விழுந்துடுறா. அது ஏதோ ஒரு சீக்ரெட் ஏரியா மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்கு. அதை பாக்குறதுக்கு காம்பஸ் மாதிரி இருக்கு. இந்த சூரிய கடிகாரம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுமே டியாகோ தயவு செய்து நீ அதை எடுக்காத அப்படின்னு சொல்றான். பட் டோராக்கு
கேட்பாளா, எப்படி இதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுடைய பேக்ல இருந்து ஒரு பொருளா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த ஆர்டிஃபேக்டோட ஷேப்லயே இவகிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் குறுகுறுன்னு பாக்குறா. சரி இந்த டப்பா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு கையில இருக்க டப்பாவை டக்குன்னு அதுல வச்சுட்டு அங்க இருக்க ஆர்டிஃபேக்ட கையில எடுத்துடுறா. இந்த மாதிரி குகைக்குள்ள போய் ஏதாச்சும் புதையில எடுத்தோம்னா எந்தெந்த பொருள் எங்க இருக்கோ அங்கேயே இருக்கணும். அதை எடுத்துட்டோம்னா ஏதாச்சும் ட்ராப் ஆக்டிவேட் ஆயிடும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. சரி எந்த ஒரு ட்ராப்பும் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாக்ஸ் உடைஞ்சிருது. அவ்வளவுதான், சுத்தி நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. மேல ஏற ட்ரை பண்றா, பட் போக முடியல. அப்பதான் டியோகோ என்ன பண்றான், அவன் கிட்ட ஒரு பேக் இருக்கு. அதுல இருந்து கயிறு டக்குன்னு வெளியே போற மாதிரி ஏதோ மெக்கானிசம் வச்சிருப்பான் புள்ள. அதை வச்சு டோராவை காப்பாத்திடுறான். அப்படியே பொறுமையா டோராவை மேல இழுத்துட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுது, அவன் பேக்ல இருக்கக்கூடிய மேப் கீழே விழுந்துருது. அதுவும் கீழே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுல பட்டு அந்த மேப் மொத்தமா அழிஞ்சு போயிடுது. மேப் போனதுல இருந்து டோரா ரொம்பவே சோகமாயிடுறா. அவ்வளவுதான், என்னோட அட்வென்ச்சர் பயணம் இதோட முடிஞ்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காளா. அப்ப டியாகோ என்ன பண்றான், சமாதானப்படுத்தலாமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்காக பாக்கெட்ல இருந்து எடுக்கிறான். அப்ப அதுல ஒரு போஸ்டர் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒரு டிவி ஷோ பார்த்தாங்கல்ல, ஃபேமஸான எக்ஸ்ப்ளோரர் கமிலா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப எக்ஸ்ப்ளோரிங் வேலையெல்லாம் விட்டுட்டு ஜங்கிள் வேர்ல்டு அப்படின்னு ஒரு இடத்துக்கு மேனேஜர் ஆயிருக்காங்களாம். ஏதோ தீம் பார்க் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதை பார்த்ததுமே டோரா குஷியாயிடுறா. எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஹீரோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அப்ப கண்டிப்பா நானும் அங்க போய் வேலைக்கு சேர போறேன். அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே கமிலா கூட சேர்ந்து பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குஷி ஆயிடுறா. அவளோட சந்தோஷத்தை பார்த்ததும் டியாகோ அவன் உண்மையா என்ன கொடுக்க வந்தானோ அதை அப்படியே மறைச்சிடறான். ஆக்சுவலா ஏதோ ஒரு லெட்டர் மாதிரி இருக்கு, அதை கொடுக்கறதுக்காக தான் எடுத்திருப்பான். ஆனா டோரா இப்படி சந்தோஷமானதை பார்த்துட்டு அதை சொல்லாமலே மறைச்சிடறான். இவனுமே அந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. சோ நானும் உன் கூட சேர்ந்து வேலை பார்ப்பேன், நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போயிட்டு அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துடுறா. கமிலாவை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம், நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருக்கா. நான் 3 வயசுல இருந்தே உங்களோட ஷோவை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ வாட்டுக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கா. கமிலாவே ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபேனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பாக்குறாங்க. சரி சரி டோரா, ரொம்ப எக்ஸைட் ஆகாத, எனக்கு இப்ப வேலை இருக்கு, அதை போய் பார்த்துட்டு வந்து அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. அப்பயும் டோரா பேச்ச நிறுத்தல. அவங்க கார்ல போனக்கு அப்புறமேட்டும் அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கா. டோரா இங்க என்ன வேலைக்காக சேர்ந்திருப்பானா, இந்த தீம் பார்க்க சுத்தி காமிக்கிற ஒரு கைடா தான் சேர்ந்திருப்பா. அங்க ஒரு ட்ராம் இருக்கு, அந்த ட்ராம ஒரு பொண்ணு ஓட்டுவா. அந்த பொண்ணுடைய பேரு நேயா. சரியான திமிரு பிடிச்ச பொண்ணு புள்ள இருக்கு. எது கேட்டாலும் சுடோக்கு விளாண்டுட்டு இருக்கு உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கா. அந்த ட்ராம்ல உட்காந்து இருக்க எல்லா மக்களுமே ரொம்ப சோகமா உட்காந்து இருக்காங்க. உடனே டோரா என்ன பண்றா, இன்னும் எல்லாரும் இவ்வளவு சோகமா உட்காந்து இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் எப்படிப்பட்ட அட்வென்ச்சர் காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா, உங்க வாழ்நாள்ல இதை மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸைட் ஆகுறா. ஆக்சுவலா இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் ஒரிஜினலா இருக்கும்னு நினைச்சுதான் எல்லாரையுமே உற்சாகப்படுத்தி கூப்பிட்டு போறா. ஆனா அங்க போயிட்டு பார்த்தா குரங்கு கத்துது. பட் அந்த இடத்துல குரங்கு இல்ல, ஒரு ஸ்பீக்கரை வச்சு குரங்க கத்த விட்டுருக்காங்க. பயம்படுத்துற மாதிரி முதல்ல வருது, ஆனா வெறும் முதல்ல பொம்மை தான். எரிமலை வெடிப்பை பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலையில இருந்து நெருப்பு குழம்பு வர மாதிரி பெயிண்டிங் அடிச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இதை பார்த்ததும் மக்களுடைய மூஞ்சே மாறிடுது. ஒண்ணுமே இல்லாத இந்த ரைடுக்கு தான் இவ்வளவு பில்டப் பண்ணியா, இவ்வளவு மொக்கையான ஒரு ரைடை என் வாழ்நாள்ல நான் போனதே கிடையாது, ஒழுங்கா என் காசை திரும்பி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு போறாங்க. அப்பாடா ஒரு வழியா அந்த ரைடு முடிஞ்சுடா அப்படின்னு சொல்லிட்டு டோரா ட்ராம்ல இருந்து கீழே இறங்குனா ஒரு பெரிய கூட்டமே லைன்ல நின்னுகிட்டு இருக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இவ இதே வேலையை தான் திரும்ப திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. வேற என்ன பண்றது, வேலைக்குன்னு வந்தாச்சு, பார்த்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ஈவினிங் ஆயிடுது. ஒரு வழியா அந்த வேலையை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா நடந்து வரா. அப்ப டியாகோ திரும்ப அந்த லெட்டரை கொடுக்கலாமேன்னு பாக்குறான். ஐயோ என் பேட்சை ட்ராம்ல விட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதை கவனிக்காம டோரா ஓடி போயிடுறா. அப்படி போயிட்டு அவன் பேட்சை எடுத்துட்டு வரலான்னு பார்க்கும்போது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள 2 பேர் போறாங்க. இந்த நைட்ல இவங்க எதுக்கு அங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய டீமே அந்த இடத்த தோண்டிக்கிட்டு இருக்கு. வெளியே யாரும் இதுக்குள்ள போக கூடாது, தோண்டக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. ஆனா இவங்க என்ன தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பாக்குறா. இந்த டியாகோவும் உள்ள வந்துடுறான். ஹே எதுக்குடி உள்ள வந்த, இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இங்கெல்லாம் வரக்கூடாது, வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. டியாகோ என்ன பேசுற, அங்க பாத்தியா எல்லாருமே தோண்டிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க ரைடர்ஸா தான் இருப்பாங்க, சீக்கிரமா இந்த விஷயத்த கமிலா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி டோரா சொல்லிட்டு இருக்கும்போது அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். இந்த இடத்த தோண்ட சொன்னதே கமிலா தான். ஆக்சுவலா இந்த இடத்துக்கு அவன் மேனேஜரா வந்ததே இந்த இடத்த தோன்றதுக்காக தான். இவளோட ஆளுங்க அந்த இடத்த தோண்டி அங்க இருக்க தங்கத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறாங்க. அதை பார்த்ததும் சந்தோஷப்படுவான்னு பார்த்தா அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறா. நான் உங்ககிட்ட கேட்டது பிரேஸ்லெட், அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாளா. அந்த ஆளுங்கெல்லாம் கடுப்பாயிடுறாங்க. நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்கத்தை எடுத்துட்டு வந்தா அசால்ட்டா தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கத்திய வச்சு மிரட்டுற மாதிரி பண்றான். டே இங்க பாருடா, தங்கம் இங்க பக்கத்துல இருக்க கடையில கூட கிடைக்கும்,
முடியும். ஆனா நான் தேடிட்டு இருக்க பிரேஸ்லெட்டை வச்சு சோல் டொராடோவை கண்டுபிடிக்கலாம். சரி வேணா நம்ம இப்படி பண்ணிக்கலாமா, எனக்கு நீங்க அந்த பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க, கிடைக்கிற எல்லா தங்கத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க வேலை பாக்குறவங்க எல்லாம் குஷியாயிடுறாங்க. இது போதும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் டோரா கேட்டுறா. நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒரு புக் எடுத்து செக் பண்ணி பாக்குறா. கமிலா சொன்ன மாதிரிதான் அந்த பிரேஸ்லெட்டை வச்சுதான் சோல் டொராடோக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இத பார்த்ததும் டியாகோ என்ன சொல்றான், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு இடமே கிடையாது, நம்ம எத்தனை வருஷமா அந்த இடத்த தேடிக்கிட்டு இருக்கோம், இப்ப வரைக்கும் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம், அப்படிப்பட்ட ஒரு இடமே கிடையாது, அது வெறும் கதை தான், சோ இதை தேடுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி டியாகோ சொல்றான். பட் டோரா கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கு, இப்ப இல்லனாலும் நான் அந்த இடத்த கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவ எதுக்காக அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறானா, அந்த கோல்டன் சன் கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்க முடியும், அந்த வரத்தை வச்சு இவன் நெருப்புல தொலைச்சால இவளோட மேப்பை அதை திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவளை மும்பரமா தேடிக்கிட்டு இருக்கா. இதை சொன்னதும் டியாகோவும் சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். யாருக்கும் தெரியாம நைஸா அந்த இடத்துக்குள்ள போயிட்டு தோண்டலான்னு பாக்குறா. அப்ப கமிலாவோட ஆளுங்கெல்லாம் தோண்டி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. கண்டிப்பா அந்த பாக்ஸ்குள்ளதான் கமிலா கேட்ட பிரேஸ்லெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை கொண்டு போய் கமிலா கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க உள்ள எடுத்துட்டு போறாங்களா. டோரா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறா. யாருமே இல்லாத நேரத்துல உள்ள பூந்து இவருடைய காஸ்டியூமுக்கு மாறிடுறா. அப்படியே அவ தேடிட்டு இருக்கும் போது யாரோ உள்ள வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. பார்த்தா அங்க வந்தது வேற யாரும் இல்ல, டியாகோ. அட பாவி நீயா, வேற யாரோ வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன், இங்கதான் அந்த பிரேஸ்லெட் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு உள்ள போறா. கமிலாவோட ஆளுங்க எடுத்துட்டு வந்த பாக்ஸ் அங்கதான் இருக்கு. அதை எப்படியாச்சும் ஓபன் பண்ணலாமேன்னு பார்த்தா சாவி போடுறதுக்கான இடமும் இல்ல, லாக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி இதை திறக்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த குகைக்குள்ள இருந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் எடுத்துட்டு வந்தால அந்த விஷயம் ஞாபகம் வருது. இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு எடுத்து பாக்குறா. அந்த ஆர்டிஃபேக்டோட ஷேப்புக்கே அந்த பாக்ஸ்ல ஒரு இடம் இருக்கு. அதுல வச்சதுமே கரெக்டா ஃபிட் ஆயிட்டு ஓபன் ஆயிடுது. சோ இந்த ஆர்டிஃபேக்ட் ஒரு சாவி புள்ள இருக்கு. அப்படியே அந்த பாக்ஸை திறந்து உள்ள பாக்குறா. இவ தேடி வந்த பிரேஸ்லெட் அதுக்குள்ளதான் இருக்கு. அதை எடுக்கலாமேன்னு போகும்போது அந்த பிரேஸ்லெட் அவ கையில தானாவே ஒட்டிக்குது. அப்படி கையில ஒட்டின அடுத்த நிமிஷமே அவளுக்கு ஏதோ ஒரு விஷன் வருது. இவ தேடிட்டு இருக்கால சோல் டொராடோ, அந்த இடத்துக்கு போறதுக்கு 3 என்ட்ரன்ஸை தாண்டி போகணும் போல இருக்கு. அந்த விஷன் தான் அவளுக்கு வந்திருக்கு. அதே சமயம் கமிலாவும் அந்த இடத்துக்குள்ள வந்துட்டா. அதை தெரிஞ்சுக்கிட்டு டோராவும் டியாகோவும் அப்படியே நைஸா ஒளிஞ்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிடுறாங்க. கமிலா வந்து அந்த பாக்ஸை பாக்குறா. ஓபன் ஆயிருக்கு. எங்கடா பெட்டி எடுத்துட்டு வர சொன்னா வெறும் பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க, உள்ள இருக்க பிரேஸ்லெட் எங்க அப்படின்னு கேட்டா, தெரியல மேடம், நாங்க எடுத்துட்டு வரும்போது இந்த பாக்ஸ் சீல் ஆயிதான் இருந்துச்சு, இப்ப எப்படி ஓபன் ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்களா. இந்த தெரியல சொரியலன்னு என்கிட்ட சொல்லாம ஒழுங்கா போய் யார் எடுத்துட்டு போனாங்களோ அவங்கள கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா. இவங்க 2 பேரும் வெளியே ஓடி வராங்க. அதை ஒருத்தவன் பார்த்துட்டு போய் கமிலா கிட்ட சொல்லிடுறான். டோரா எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிரேஸ்லெட் அவளை ஓட விட மாட்டேங்குது. என்ன ஆச்சு உனக்கு, என்ன விட இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் கிட்ட பேசிட்டு இருக்காளா. பார்த்தா முன்னாடி கமிலா வந்து நிக்கிறா. அவகிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் தடுத்து இருக்கு போல. கமிலா போனக்கு அப்புறமேட்டு பிரேஸ்லெட் டோராவை விட்டுருது. இப்ப எப்படி தப்பிச்சு போறது, இந்த இடத்த சுத்தி ஆளுங்களா இருக்காங்களே, எப்படி வேகமா இங்க இருந்து தப்பிச்சு போறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி எப்படியாச்சும் போவோம் அப்படின்னு போக பாக்குறாங்களா. மறுபடியும் அந்த பிரேஸ்லெட் தடுத்து அது ஒரு வழியை காமிக்குது. ஒன்னும் இல்ல, இங்க ட்ராம் இருக்கும்ல, அந்த ட்ராம்ல தப்பிச்சு போக சொல்லுது போல இருக்கு. ஓகே அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ராம் கிட்ட போயிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்க மக்கள் எல்லாரையுமே இன்னைக்கு ரைடு கேன்சல் ஆயிடுச்சு இறங்குங்க அப்படின்னு இறக்கி விட்டுறா. அப்போ அந்த ட்ராம ஓட்டுவால நேயா, அவ டியாகோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஏன்னா இவங்க 2 பேருமே எக்ஸ் லவர்ஸ் புள்ள இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது நேயா கிட்ட இருக்க வாக்கி டாக்கில சொல்றாங்க, பர்பிள் கலர் பேக் வச்சிருக்க அவளை வெளியே விடாதீங்க, அவளை புடிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா டோரா கிட்ட தான் அந்த பேக் இருக்கு. அப்பாடா, இந்த போரிங்கான வேலையை விட்டுட்டு ஒரு த்ரில்லிங்கான வேலையை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு டிராமா ஓட்டுறேன்னு சொல்றா. கூடவே அந்த நேயா பொண்ணுடைய தம்பி இருக்கான், அவனோட பேரு சோனி, அந்த பொடியனும் நானும் வருவேன்னு சொல்றான். இப்ப இவங்க 4 பேருமே சேர்ந்து அங்கிருந்து போலாம் நினைக்கும் போது முன்னாடி கமிலா வந்துடுறா. அவ டோரா கையில இருக்க பிரேஸ்லெட்டை பாத்துறா. டோரா நீ அதை வச்சிருக்க, ஒழுங்கா அந்த பிரேஸ்லெட்டை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வராளா. நேயா டக்குன்னு டிராம ஓட்ட ஆரம்பிச்சிடறா. பின்னாடியே வண்டியில துரத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொடுசு என்ன பண்றான், நம்மளும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு உண்டிகோல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து ஒரு மயக்க ஊசியை வச்சு அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது டக்குன்னு டிராம் திரும்புதா. அந்த ஊசி கமிலாவோட ஆளுங்க மேல போய் குத்தாம டியாகோ மேல குத்திடுது. அவ்வளவுதான், டியாகோ அங்கேயே மட்டையாயிடுறான். அடுத்து கமிலா வேற வண்டியில துரத்த ஆரம்பிக்கிறா. சீக்கிரம், அவங்க எல்லாரும் கேட்டு கிட்ட போயிட்டு இருக்காங்க, கேட்டை மூடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராவை பிடிக்கிறதுக்காக வேகமா கமிலா வந்துட்டு இருக்கா. அந்த சமயம் என்ன ஆகுது, அங்க ஒரு வாட்டர் ஸ்லைடு இருக்கு, அதுல ஒரு ஆன்ட்டி சறுக்கிட்டு வராங்க. கமிலா வேற கரெக்டா தண்ணி பக்கத்துல போயிட்டு இருக்காளா. இந்த ஆன்ட்டி அந்த ஸ்லைட்ல வந்து கீழே விழுந்ததும் தண்ணி கமிலா மேல பட்டு கீழே விழுந்துடுறா. அவ்வளவுதான், இந்த கேப்ல நம்ம ஆளுங்க அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிடுறாங்க. நேரா வண்டி காட்டுக்குள்ள போய் நிக்குது. நிக்கல, கவுந்து கிடக்கு. மயங்கி இருக்க டியாகோவை தட்டி எழுப்பி விட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப நேரம் நடந்து ஒரு அழகான மலை கிட்ட வராங்க. இங்கதான் நம்ம சோல் டொராடோவை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா டியாகோ
டியாகோ என்ன கேக்குறான், என்னது கண்டுபிடிக்க போறாமா, நம்ம தான் ரெடியாவே இல்லையே, எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்ல, எதுவுமே இல்லாம எப்படி போறது அப்படின்னு கேட்டா, யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு டோரா அவளுடைய பேக்ல இருந்து ஒரு பொருளா எடுத்து வைக்கிறா. அது பேகா கிணறான்னு தெரியல, பேகுக்குள்ள பேக் இருக்கு, கோடாரி, கயிறு, இந்த மாதிரி அட்வென்ச்சர் பயணத்துக்கு தேவையான எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் டியாகோவால என்ன சொல்ல முடியும்? அப்படியே அந்த பேக்குள்ள இருந்து வண்டி எடுத்தனா நடக்காம வண்டியிலேயே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பேய் பிடிச்ச மாதிரி டோரா மேல பாக்குறா. ஆக்சுவலா அவளுக்கு அந்த விஷன் வரும்ல, அந்த மாதிரிதான் வருது. இந்த வாட்டி அவளோட விஷன்ல ஏதோ கல்லற மாதிரி காமிக்குது. ஆக்சுவலா இந்த பிரேஸ்லெட் டோரா எங்க போகணும்னு வழி காட்டுது. அதை ஃபாலோ பண்ணி போலான்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, அதான் கல்லறைய காமிச்சிச்சுல, அதை கண்டுபிடிச்சு போயிடலான்னு பார்த்தா இப்ப அந்த கல்லறைக்கு எப்படி போறதுன்னு வழி தெரியல. சரி, இந்த பிரேஸ்லெட் கிட்டே கேட்டு பாப்போம்னு சொல்லிட்டு, மந்திர பிரேஸ்லெட்டே எங்களுக்கு வழிய காமி அப்படின்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் விடுறா. ஆனா அங்க எதுவுமே நடக்கல. சரி காய்ஸ், பிரேஸ்லெட்டை விடுங்க, நம்ம அந்த பக்கமா தானே வந்தோம், இப்ப இந்த பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்து மதிப்பா ஒரு டைரக்ஷன்ல கூட்டு போறா. அப்படியே இன்னொரு பக்கம் கமிலாவை காமிக்கிறாங்க. டோரா வந்த ட்ராம கண்டுபிடிச்சிட்டாங்க. கீழே அவளோட ஐடி கார்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த வழியா தான் போயிருக்கணும்ன்ற மாதிரி ஒருத்தவன் சொல்றானா. அந்த சமயம் இந்த கமிலா நாய் மாதிரி ஒரு நரிய வளர்க்கறா. அது ஒரு டைரக்ஷன்ல பார்த்து குலைக்குது. அங்க போயிட்டு பார்த்தா வேற வழியில கால் தடம் போகுது. இந்த டோராவை நான் குறைச்சு எடை போட்டேன், அவ தெளிவா தான் இருக்கா, ஐடி கார்டை இந்த பக்கம் போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வேற பக்கமா போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டோரா வழி தெரியாம ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அப்ப அங்க புஜ்ஜி வருது. இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. புஜ்ஜி பேசுறது டோராக்கு புரியுது. ஆனா கூட இருக்க 2 பேருக்கும் குரங்கு கத்துற மாதிரி தான் சவுண்ட் கேக்குது. புஜ்ஜி என்ன சொல்லுது, கமிலா அவங்க ஆளுங்களோட கிட்ட வந்துட்டா, பக்கத்துல ஒரு கல்லறை இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுதா. ஆடா பாவி, நாங்க போக வேண்டியதே அந்த இடத்துக்கு தாண்டா, சீக்கிரம் வழிய காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஜ்ஜி வழி காமிக்குது. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எல்லாருமே போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா நம்ம டோரா விஷன்ல வந்த இடம் இதுதான், கரெக்டான இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல சுத்தி முத்தி தேடி பார்த்தா ஒரு டோர் இருக்கு. டோரா கிட்டதான் அந்த சாவி இருக்குல்ல, அதை வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போறா. அங்க போனா இடம் ஃபுல்லா ஒரே பூச்சா இருக்கு. அப்படியே பயந்துகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நேயா நடந்து போயிட்டே இருக்கும்போது கிச்சிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அந்த பூச்சோடைய கூட மிதிச்சிட்டம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே பயந்து போய் நிக்க, டியாகோ என்ன சொல்றான், சீச்சி நீ பயப்படுற மாதிரி அது பூச்சோட கூடுலாம் இல்ல, மனுஷங்களோட எலும்பு கூடு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லா மனுஷங்க எலும்பு கூடா இருக்கு. அட பாவி, என்னடா அதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பொறுமையா உள்ள நடந்து போறாங்க. உள்ள போனதுமே டோரா தெளிவா சொல்றா, இந்த மாதிரி இடத்துல நம்ம மெயினா பண்ணக்கூடாத விஷயம், ஏதாச்சும் லிவர் இருந்தா அதை இழுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க நிறைய கயிறுல முடிச்சா போட்டிருக்கு. ஆக்சுவலா இந்த இன்கா மக்கள்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க இந்த நாட்டு மூலியமா தான் பேசிப்பாங்க போல இருக்கு. சோ அந்த முடிச்ச வச்சு ஏதோ ஸ்லோகன் மாதிரி போட்டிருக்காங்க. அதை டியாகோவும் டோராவும் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த சமயம் இந்த பொடியன் பாருங்க, டோரா இப்பதானே சொல்லிட்டு போனாங்க, அதை கூட காதல வாங்காம ஹை இங்க ஒரு லிவர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துறான். அவ்வளவுதான், இவங்க வந்த வழி க்ளோஸ் ஆயிடுது. சுத்தி நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே செவுரு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஆடா பாவி, எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னனோ அதை பண்ணிட்டியடா, எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரு டோர் கூட இல்ல. அப்ப டோரா அந்த முடிச்சுல இருக்கக்கூடிய ஸ்லோகனை படிச்சிருப்பால, அது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கான ஸ்லோகன் போல இருக்கு. அதை எப்படியோ அவ புரிஞ்சுக்கிட்டு, காய்ஸ் சீக்கிரம் வாங்க, நடுவுல இருக்க இந்த ஏரியா மூலியமா தான் நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய எலும்பு கூட இருக்கு, அதுல போய் படுத்துக்கிறா. இவங்களும் தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிறாங்களா. இவங்க அந்த இடத்துல போய் படுத்ததும் சுத்தி இருக்க செவுரு எல்லாமே கிட்ட வந்து மூடுது. அடுத்த நிமிஷமே அந்த இடத்த உடைச்சுக்கிட்டு கீழே வந்து விழுந்துடுறாங்க. அங்க வந்ததும் ஒரு பிரகாசமான வெளிச்சம் அடிக்குது. அடுக்கி வச்சிருக்க கல்லு எல்லாம் தள்ளி விட்டு போய் பார்த்தா ஒரு சின்ன கல்லு எலும்பு கூடு டிசைன்ல இருக்கு. செவுத்துல இருக்க 4 ஓட்ட வழியாவும் வெளிச்சம் வந்து அந்த கல்லுல படுறதுனாலதான் அவ்வளவு பிரகாசமா இருக்கு. டோரா போயிட்டு அந்த கல் எடுத்து அவளோட பிரேஸ்லெட்ல வச்சுக்கிறா. அப்படி வச்ச அடுத்த நிமிஷமே இன்னொரு விஷயம் வருது. அடுத்த டோருக்கு போகக்கூடிய வழி போல இருக்கு. ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்குள்ளதான் டோர் இருக்கு. அந்த மரத்தை பார்த்ததும், இந்த மரமா, இந்த மரத்துக்கிட்ட போகணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறா. ஆனா வழக்கம் போல மேப் இல்லாததுனால அவளுக்கு வழி தெரியல. சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு மழை வேற பெய்யுது. எங்க போறோன்னே தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இவளோட தாத்தா சொல்லியிருப்பாரு, வானத்துல இருக்க ஸ்டார்ஸை வச்சு வழியை கண்டுபிடிக்க முடியும்னு. அந்த மாதிரியாச்சும் கண்டுபிடிக்கலாமேன்னு பார்த்தா மழை பெய்யறதுனால மேகம் மூடி இருக்கு, நட்சத்திரங்களா பார்க்க முடியல. அப்போ டியாகோ என்ன சொல்றான், இப்போதைக்கு நம்மளுக்கு வழி தெரியல, இப்படியே போனோம்னா கண்டிப்பா காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிடுவோம், அதனால கேம்ப் போட்டு தங்கிட்டு நாளைக்கு தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஒத்துக்கிட்டு நைட்டு கேம்ப் போடுறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் கமிலா டோரா ஃபர்ஸ்ட் டோரை கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே ஃபாஸ்டா டோராவை ட்ராக் பண்ணி கமிலா வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கேம்ப ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா நைட்டு யாராச்சும் ஒருத்தவங்க தூங்காம பாத்துக்கணும்.
அந்த வேலையை யார் பண்ண போறதுன்னு கேட்டா இந்த பொடியும் உடனே நான் பண்றேன், எனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் தூக்கமே வராது தெரியுமா, நைட் எல்லாம் தூங்காம கேம் விளையாண்டுட்டு இருப்பேன், அதனால நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் மத்தவங்களும் சரி ஓகே ஒரு மணி நேரத்துல எங்களை எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பையன் நல்லா பாத்துப்பான்னு பார்த்தா முதல் ஆளா தூங்குறதே இந்த பொடியன் தான். 4 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு கமிலாவுடைய நரி வருது. டோரா கையில இருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு எடுக்க ட்ரை பண்ணுது. ஆனா அந்த பிரேஸ்லெட் வர மாட்டேங்குதா. சோ பிரேஸ்லெட் வராத கடுப்புல டோராவோட பேக தூக்கிட்டு போயிடுது. காலையில விடிஞ்சதும் டோரா அவளோட பேக தேடி பாக்குறா, எங்கேயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் என்னுடைய மேப் தொலைஞ்சது, இப்ப பேக், இது ரெண்டுமே இல்லாம நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்ல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா டியாகோ என்ன சொல்றான், அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு, உன்னோட பேக் இல்லாம நம்மளால ஒரு நாள் கூட சர்வை பண்ண முடியாது, உன் பேக்ல தான் சாப்பாடு தண்ணி எல்லாமே இருந்துச்சு, அது இல்லாம நம்மளால எப்படி இந்த பயணத்தை தொடர முடியும், சோ இந்த அட்வென்ச்சரை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா டோரா ஒத்துக்க மாட்றா. டியாகோ என்ன பேசுற, நம்ம ஆரம்பிச்சதை எப்படி பாதிலேயே நிறுத்த முடியும், கோல்டன் சன்னை கண்டுபிடிச்சாதான் என்னோட மேப்பை திரும்ப கொண்டு வரதுக்கான வரத்தை கேட்க முடியும், அது இல்லாம நான் எப்படி என் மேப்பை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு கேட்டா சரி ஓகே அப்ப நீயே தனியா தேடிக்கோ, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டியாகோ அவனோட பேக் எல்லாம் எடுத்துட்டு போக பாக்குறான். அப்போ டோரா கையில இருக்க பிரேஸ்லெட் தானே அவுத்துக்கிட்டு வந்து டியாகோ கையில ஊட்டிக்குது. அவனை அந்த இடத்த விட்டு போகவே விட மாட்டேங்குது. திரும்ப கூட்டு வந்து டோரா கிட்டேயே விடுது. எல்லாரும் சேர்ந்து இழுத்து பாக்குறாங்க. ஆனா அந்த பிரேஸ்லெட்டை அவுக்கவே முடியல. இதுக்கப்புறம் அதை கழட்ட முடியாதுன்னு டியாகோ புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சோகமாயிடுறான். உடனே டோரா கேக்குறாங்க, ஏன் இப்ப நீ இவ்வளவு சோகமாகற, எப்பயுமே சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னாதானே அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம், இதுதானே உனக்கு பிடிக்கும், அப்புறம் ஏன் சோகமாகற, இங்க இருந்து போகணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டா அப்பதான் டியாகோ சொல்றான், அட்வென்ச்சர் பண்ணணும்ன்றது உன்னோடைய ஆசை, என்னோட ஆசை கிடையாது, உனக்கு எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றது அட்வென்ச்சரோ அதே மாதிரியே எனக்கும் தனியா ஒரு அட்வென்ச்சர் இருக்கு. நியூயார்க்ல இருக்க ஒரு காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு வருஷம் அங்கேயே தங்கி படிக்கலாம்னு நினைச்சேன். அதை உன்கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியல. அங்க தங்கறதுக்கு காசு தேவைப்படும்னு சொல்லிதான் நான் ஜங்கிள் வேர்ல்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நான் நியூயார்க்குக்கு போக வேண்டிய ஃபிளைட் இருக்கு. சாயந்தரத்துக்குள்ள போகலனா கண்டிப்பா என்னோட இன்டர்ன்ஷிப்பை வேற யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப பாரு, என் கையில இருக்க பிரேஸ்லெட் என்ன போக விட மாட்டேங்குது. சோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் இந்த பயணத்தை தொடர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே வேற வழி இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. மரத்துக்குள்ள இருக்க டோரை ஓபன் பண்ணா உள்ள சறுக்கா மரம் மாதிரி இருக்கு. அதை சறுக்கிக்கிட்டே உள்ள வராங்க. நடுவுல ஒரு பெரிய பள்ளம், அடியில ஷார்ப்பான கல்லா இருக்கு, விழுந்தா அவ்வளவுதான் கண்டிப்பா மறுகையா. அப்போ நடுவுல நிறைய கயிறு தொங்கிக்கிட்டு இருக்கு. டோராக்கு தான் அட்வென்ச்சர் பிடிக்கும்ல, கயிறை பார்த்ததும் இப்ப பாரு நான் எப்படி போக போறேன்னு சொல்லிட்டு வேகமா போய் ஒரு கயிறுல தொங்குறாங்க. ஆனா அந்த கயிறு அறுத்துக்கிட்டு கீழே விழுந்துருது. டியாகோ கிட்ட அந்த கயிறு பேக் இருக்கு, அதை வச்சு டோராவை காப்பாத்திடுறான். பக்கத்திலே அந்த முடிச்சுகள் போட்ட கயிறு இருக்கு. அதுல இன்கான் மக்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்க இருக்கிற கயிறுல தொங்கி கடந்து போகணும்னா நீங்க அறிவாளியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அறிவாளியா, எப்படி அறிவாளியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா அங்க ஒரு பசில் இருக்கு. அதே மாதிரி நடுவுல கயிறு தொங்கிட்டு இருக்குல்ல, ஒரு கயிறுலயுமே கல்லு இருக்கு. ஒரே மாதிரி கல்லு இல்ல, ஒரு கயிறுல 1 இருக்கு, இன்னொரு கயிறுல 5 இருக்கு, இந்த மாதிரி மாறி மாறி இருக்கு. சோ இப்ப இந்த பசில இவங்க சால்வ் பண்ணி அந்த ஆர்டர்ல இருக்க கயிறை யூஸ் பண்ணாதான் இவங்களால சேஃபா கிராஸ் பண்ணி போக முடியும். அதுக்கு கண்டிப்பா மேக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னதும் இந்த பொடுசு நைஸா கலந்துக்கிறான். ஐயோ நான் மேக்ஸ்ல 10 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன்பா, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொடுசு சொல்லிடுறானா. இந்த நேயா பொண்ணு இருக்கால, அவதான் அடிக்கடி சுடோக்கு கேம் விளையாடுவாளே, சோ அவளால பண்ண முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாக்குறா. ஏதோ கால்குலேஷன் எல்லாம் போட்டு நம்பர் 3 அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி டியாகோ என்ன பண்றான், எந்த கயிறுல 3 கல் இருக்கோ அதுல குதிக்கிறான். பார்த்தா சேஃபான கயிறு தான், பிச்சுக்கிட்டு கீழே விழல. இதே மாதிரியே நேயா அந்த பசில சால்வ் பண்ணி ஒரு நம்பரா சொல்ல அந்த கயிறை கரெக்டா புடிச்சு டியாகோ கிராஸ் பண்ணி வந்துடுறான். அந்த இடத்துல 2 பாம்புடைய சிலை இருக்கு. அதோடைய தலையை புடிச்சு திருப்பினதும் நடுவுல ஒரு பாலம் வந்துருது. அந்த பாலம் மூலியமா ஈஸியா கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. உள்ள போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி எலும்பு கூடு டிசைன்ல ஒரு சின்ன கல் இருந்துச்சுல, அதே மாதிரி இந்த இடத்துல மரம் மாதிரி இருக்கு. அதை எடுத்து டியாகோ அந்த பிரேஸ்லெட்ல வைக்கிறான். எப்படி டோராக்கு விஷன் வந்துச்சு அதே மாதிரி இந்த பயலுக்கும் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா எந்த ஒரு விஷனும் வரல. அதே சமயம் டோராவும் சோகமா போய் உட்காந்துக்கிறாங்க. டியாகோ போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, என்கிட்ட பேகும் இல்ல மேப்பும் இல்ல, நான் ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஃபீலே எனக்கு வரல, அது மட்டும் இல்லாம நிறைய வாட்டி நீதான் என்ன காப்பாத்திருக்க, நான் எப்படி என் பேகையும் மேப்பையும் தொலைச்சனோ அதே மாதிரியே உன்னையும் தொலைச்சிருவணும்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டோரா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோராவை சமாதானப்படுத்தி அங்கிருந்து போகலாம்னு நினைக்கும் போது 3வது டோர் எங்க இருக்குன்ற விஷன் வருது. அதை பார்த்ததும் சூப்பர், சீக்கிரமா நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா வெளியே வராங்களா. அங்க வந்து பார்த்தா நேயாவும் பொடுசும் பயந்து போய் நின்னுகிட்டு இருக்காங்க. கமிலா எப்படியோ இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டா. டோராவோட புஜியையும் கூண்டுல அடைச்சு வச்சிருக்கா. உன்கிட்ட இருக்க பிரேஸ்லெட்டை குடுக்குறியா இல்ல நானா வெட்டி எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு டோராவோட கையை வெட்டுறதுக்காக வராங்க.
போறாங்களா, நடுவுல டியாகோ வந்து தடுக்கிறான். பிரேஸ்லெட் அவகிட்ட இல்ல, என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னதும், அப்படியா சரி ஓகே, அப்போ உன் கைய வெட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திய ஓங்கி கைய வெட்டுறாங்க. டியாகோ கை இந்நேரம் துண்டா போயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பிரேஸ்லெட் டியாகோவோட கைய காப்பாத்திருச்சு. அப்போ கண்டிப்பா இந்த பிரேஸ்லெட்டை கையில இருந்து அவுக்க முடியாதுன்னு கமிலா புரிஞ்சுக்கிறா. பிரேஸ்லெட் இல்லனா என்ன, இவங்களே அலைக்கா தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டோராவை கீழே இருக்க பள்ளத்துல தள்ளி விட்டுட்டு மத்த எல்லாருமே கூப்பிட்டு போயிடுறா. பள்ளத்துல விழுந்த டோரா கீழே விழுந்ததுமே மயங்கிடுறா. இந்த பக்கம் கமிலா டியாகோ மூலியமா அந்த 3வது டோர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டா. ஆனா அங்க எந்த இடத்துல டோர் இருக்குதுன்னு தெரியல. டியாகோ கிட்ட கேட்டா, எனக்கு தெரியாதுப்பா, டோரா தான் எப்பயுமே வழிய கண்டுபிடிப்பா அப்படின்னு சொன்னதும் கமிலா அவளோட ஆளுங்களை தேட சொல்றா. இன்னொரு பக்கம் டோரா மயக்கத்துல இருந்து எஞ்சி பாக்குறா. சுத்தி ஒரே இருட்டா இருக்கு, காட்டுக்குள்ள எப்படி போறதுனே தெரியல. பேக் இல்ல, மேப் இல்ல, இப்ப கூட டியாகோவும் இல்ல, யாருமே இல்லாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வழி கண்டுபிடிக்க முடியாம சோகமா நின்னுகிட்டு இருக்காளா. அங்க இருக்க மின்மினி பூச்சிகள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அப்படியே மேஜிக்கலா டோராவுடைய தாத்தா முகம் வருது. ஒருவேளை உனக்கு எங்க போகணும்னு தெரியலனா உன் கண்ணை மூடி அந்த இடத்துக்கு போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோ, மேப் உன்னை தானா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கூடவே பாட்டியோட உருவமும் வந்து, நீ தான் அந்த மேப், நீயே ஒரு மேப் தான், உனக்கு எதுக்காக மேப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 2 உருவமும் மறைஞ்சு போயிடுது. அவங்க 2 பேரும் சொன்னதை கேட்டதும் டோரா பூஸ்டப் ஆயிடுறா. அப்போ நான் தான் மேப், எனக்கு எல்லா வழியும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல இருக்க ஸ்டாரை பாக்குறா. இவங்க தாத்தா ஸ்டாரை பார்த்து வழி கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்திருப்பார்ல, அதை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிக்கிறா. வழியில டியாகோவோட பேக் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு ஒரு வழியா கமிலா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. அங்க பொடியனையும் நேயாவையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பொடிய என்ன பண்றான், பேக்ல இருக்க சின்ன கத்தியை எடுத்து அப்படியே நைஸா கயிறை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கமிலாவோட ஆளுங்க ஒரு வழியா அங்க இருக்க டோரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல, சாவி இல்ல. அந்த சமயம் டோரா என்ன பண்றா, டியாகோவோட பேக்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கயிறு வரும்ல, அதை யூஸ் பண்ணி கமிலா அப்புறம் கூட இருக்க ஆளுங்களை கட்டிடுறா. அதே சமயம் இந்த பொடிய கயிறை அறுத்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாருமே சேர்ந்து அங்க இருக்க கமிலாவோட ஆளுங்களை கட்டி போட்டு டோரா கிட்ட இருக்க சாவியை வச்சு அந்த கதவை திறந்து உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுமே அந்த டோர் க்ளோஸ் ஆயிடுது. ஆனா அது முழுசா க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள கமிலா கயிறு அறுத்து போட்டு உள்ள வந்துடுறா. அவ்வளோ ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சியா, மேப்பே இல்லாம எப்படி நீ வழியை கண்டுபிடிச்சு வந்த அப்படின்னு கமிலா கேக்குறாங்க. அதுக்கு டோரா சொல்றா, எனக்கு எதுக்கு மேப் வேணும், ஏன்னா நானே ஒரு மேப் தானே, சரி அதை விடு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட ஹீரோவா இருந்த தெரியுமா, ஆனா இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட்டுட்டு ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி டோரா கேக்குறா. அதுக்கு கமிலா, ஏன்னா என்னை யாரும் நம்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக்க சொல்றா. என்னன்னா, கமிலா இந்த உலகத்திலேயே ஒரு ஃபேமஸான எக்ஸ்ப்ளோரர், ஏகப்பட்ட புதையல கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிதான் ஒரு நாள் பல்லாயிரம் மக்களுக்கு தெரியற மாதிரி நம்ம ஒரு புதையல கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு லைவ் போயிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம இந்த கல்லறைக்குள்ள இருக்கிற ட்ரெஷரை தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல, காலியா இருந்திருக்கும். அதை பார்த்ததும் லைவ்ல இருக்க மக்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இத்தனை நாள் இப்படிதான் எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா, நீயே ட்ரெஷர்ன்னு சொல்லி எல்லா பொருளையும் கொண்டு போய் வச்சுட்டு அதை நீயே கண்டுபிடிக்கிற மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா அசிங்கப்படுத்திருக்காங்க. அன்னையோட கமிலாவோட கரியர் முடிஞ்சு. ஆனா என்னோட கதை அதோட முடியல. அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் அந்த சோல் டொராடோவை தேடிட்டு இருக்கேன். இனிமேலும் நிறுத்தாம தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த கோல்டன் சன்னை வச்சுதான் என்ன ப்ரூவ் பண்ணி திரும்ப ஒரு எக்ஸ்ப்ளோரரா மாற போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இத கேக்குற டோரா என்ன சொல்றா, இங்க பாரு கமிலா, நான் எப்பயுமே உங்களை ஒரு ஃபெயிலியரா பார்த்தது இல்ல, இப்பயுமே நீங்க எனக்கு ஒரு ஹீரோ தான். நான் வேணா என்னுடைய மேப்பை தொலைச்சிருக்கலாம், ஆனா நீங்க யாருன்றதே தொலைச்சிட்டு இப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாளா. அதை கேட்டதுமே கமிலாக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுது, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கமிலா கூடவே ஒரு அடியாள் வந்திருப்பான். ஃபீலிங்ஸை குறைங்க, வாங்க உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா உள்ள போறாங்க. அங்க வாசல்லே ஒரு லிவர் இருக்கு. அதை பார்த்ததும் இந்த பொடுசு ஏற்கனவே ஒரு வாட்டி இழுத்துதான் பிரச்சனையில மாட்டி விட்டான்ல, அதனால யாருமே அந்த லிவர்ல கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்றான். நீலாம் ஒரு ஆளு, நீ சொல்றத நான் கேட்கணுமான்னு சொல்லிட்டு இந்த அடியால் அந்த லிவரை புடிச்சு இழுத்துறான். அவ்வளவுதான், இவங்க வந்த வழி க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பயங்கரமான வெளிச்சம். என்னன்னு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா அவ்வளோ தங்கம் கொட்டி இருக்கு. ஃபுல்லாவே புதையல் தான். அவ்வளோ புதையல ஒன்னா பார்த்ததும் எல்லாரும் வாயை பொழந்துகிட்டு இருக்காங்க. ஆனா டோராவும் கமிலாவும் மட்டும் அந்த முடிச்சுகள் போட்ட கயிறை போய் பாக்குறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த அடியால் அந்த தங்கத்தை எடுக்கலாமேன்ட்டு போறானா. அப்ப அந்த முடிச்ச முழுசா பார்த்துட்டு, இல்ல அந்த தங்கத்தை தொடாதீங்க, நம்மள சோதிக்கிறதுக்காக தான் அந்த தங்கத்தை வச்சிருக்காங்க. மத்த ராஜாங்களை விட இன்கா ராஜா கிட்ட ஏகப்பட்ட தங்கம் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு புதையல பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்ல. ஏன் பணக்காரங்களை அடக்கம் பண்ணும் போது கூட எந்த ஒரு தங்கமும் இல்லாம சாதாரணமா தான் அடக்கம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க தங்கத்தை விட பெருசா மதிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னதுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த முடிச்சிலேயே பார்த்திருப்பாங்க சூரியன் அப்படின்னு இருந்திருக்கும். சூரியனை தான் அவங்க பெருசா பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல பார்த்தா அந்த இடத்துல ஒரு வழி இருக்கு. இப்ப அந்த டோருக்கு தான் அவங்க போகணும். ஆனா நடுவுல ஒரு மிகப்பெரிய
பள்ளம், கீழே என்ன இருக்குன்னு கூட தெரியல, அவ்வளோ இருட்டா இருக்கு, விழுந்தா எலும்பு கூட தேராது போல இருக்கு. இதை எப்படி கிராஸ் பண்ணி போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கமிலாக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த முடிச்சுகள் இருக்கிற கயிறை பார்த்திருப்பாங்கல்ல, அதுல என்ன படிச்சிருப்பாங்கன்னா, சோல் டொராடோவை கண்டுபிடிக்கணும்னா நீங்க தங்கத்தை தியாகம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அண்டு பக்கத்திலேயே ஒரு தராசு தட்டு இருக்கு. அதை பார்த்ததும் கமிலா என்ன பண்றாங்க, கீழே கிடக்கிற தங்கத்தை அந்த தராசு தட்டுல தூக்கி போடுறாங்க. ஒரு அளவுக்கு மேல நரம்புனதும் வெயிட் தாங்காம கயிறு பிச்சுட்டு தங்கத்தோட சேர்த்து கீழே விழுந்துருது. அப்படி தங்கம் கீழே விழுந்ததும் மேல இருக்க டோர் லைட்டா ஓபன் ஆகுது. சோ இந்த இடத்த கிராஸ் பண்ணி போறதுக்கு இதான் வழி போல இருக்கு. இங்க இருக்க தங்கம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணாதான் அவங்களால அந்த டோருக்குள்ள போக முடியும் அப்படின்றத கமிலா கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அங்க இருக்க எல்லாருமே இன்னொரு தெராசு தட்டுல தங்கத்தை எடுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற கமிலாவோட அடியாளுக்கு கடுப்பாகுது. ஏன்னா கமிலா என்ன சொல்லிருப்பாங்க, பிரேஸ்லெட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, தங்கம் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா இங்க தங்கம் எல்லாத்தையுமே எடுத்து தேவையில்லாம அந்த பள்ளத்துக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. சோ எனக்கு இந்த தங்கம் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். உடனே கமிலா மத்த 4 பேரையும் அந்த தங்கத்தை எடுத்து போடுற வேலையை பார்க்க சொல்லிட்டு இவங்க அந்த அடியாள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு எடக்கல்ல தங்கத்தை எடுத்து போடுறத மறந்துடுறாங்க. அந்த எடக்கல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல நவுந்து செவுத்துல போய் ஒட்டிக்குது. அப்படி மேல போன அடுத்த நிமிஷமே இவங்க இருக்கக்கூடிய பாலம் லைட்டா உடைய ஆரம்பிக்குது. அப்போ இவங்களுக்கு வேற வழியே இல்ல, வெளியே போறதுக்கான டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த தங்கத்தெல்லாம் எடுத்து போட்டா மட்டும்தான் இவங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நேயா டியாகோ மேல ஏறி அந்த எடக்கல்ல தங்கத்தை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கமிலா அந்த அடியாள் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2 பக்கமும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஒரு தெராசுலயும் தங்கத்தை நிரப்பி கீழே பிஞ்சு உழ இன்னொரு தெராசு வந்துகிட்டே இருக்கு. இப்படியே நிரப்பிக்கிட்டே இருக்காங்களா, கடைசியா ஒரு பெரிய தெராசு வருது. அதுல தங்கத்தை எடுத்து போடலான்னு போனா இந்த அடியாள் நடுவுல தடுக்கிறதுக்கு வரானா. ஆனா மத்த எல்லாரும் அவனை சுத்து போட்டுறாங்க. சரிப்பா எனக்கு தங்கம் ஒண்ணும் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு பதில் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடி பையன் நின்னுகிட்டு இருக்கான்ல, அவனை தூக்கி அந்த இடக்கல்ல போட்டு இவன் தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் அந்த குட்டி பையனை தூக்கிறதுக்கான வேலையை இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது இந்த அறிவில்லாதவன் என்ன பண்றான், அங்க இருக்க தங்கம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக பாக்குறான். ஆனா டோர் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. முண்டம் எப்படி தப்பிச்சு போக போறான்னு தெரியல. கை பத்தலன்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் கவிட்டு போறான். இந்த மாதிரி ஃபுல்லா தங்கத்தை எடுத்துட்டு போறதுனால கீழே என்ன இருக்குதுன்னு தெரியல. சோ கண்ணு தெரியாம பைத்தியக்காரன் அங்க இருக்க பள்ளத்துல போய் விழுந்துடுறான். அவ்வளவுதான், அந்த தங்கத்தோட சேர்த்து அந்த பையலும் கீழே விழுந்து செத்து போயிடுறான். அடுத்து அந்த பொடி பையில எப்படியோ தெராசுல இருந்து இறக்கிட்டு இருக்கிற தங்கம் எல்லாத்தையும் பொறுக்கி போடுறாங்க. ஆனா அப்பயுமே அந்த தெராசு மேல போயிட்டே இருக்கு. பத்தல புள்ள இருக்கு, எந்த சின்ன தங்கத்தையும் விடாதீங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு 1 ரூபா காயினை கூட விடாம எல்லாத்தையுமே பொறுக்கி போட்டுறாங்க. ஆனா இன்னுமே அந்த தெராசு மேலதான் போயிட்டே இருக்கு. எல்லாம் அந்த அடியாள்னாலதான். அவன் விழும்போதே நிறைய தங்கத்தோட விழுந்துட்டான்ல. சோ அந்த தங்கம் இருந்திருந்தா மேபி இந்த தெராசை சமப்படுத்தி இருக்கலாம். இப்ப அந்த தங்கம் இல்லாததுனால தெராசு கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயம் கமிலா என்ன பண்றாங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான், இந்த இடத்துலயே என்னோட அட்வென்ச்சர் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டு அந்த தெராசு மேல ஒரே ஜம்ப். வெயிட் தாங்காம கமிலாவோட சேர்த்து அந்த தெராசும் கீழே விழுந்துருது. டோராவால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஆனா இப்ப அந்த தெராசு கீழே விழுந்ததுனால டோர் ஃபுல்லா ஓபன் ஆயிட்டு நடுவுல ஒரு பாலம் வருது. அப்போ டியாகோ கையில இருக்க அந்த பிரேஸ்லெட் ஆட்டோமேட்டிக்கா கழண்டு கீழே விழுந்துருது. ஒருவேளை அதுவும் தங்கம் தானே, எந்த தங்கமும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் பள்ளத்துல விழுந்துருச்சோன்னு பார்த்தா கீழே போன பிரேஸ்லெட் கமிலாவை காப்பாத்தி மேல கூப்பிட்டு வந்துருது. அவ்வளவுதான், எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். கமிலாக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க. அங்க எப்பயுமே இருக்கிற மாதிரி இன்னொரு கல் இருக்கு, அதை எடுத்து பிரேஸ்லெட்ல வச்சுக்கிறாங்க. டோராக்கு வந்த மாதிரி மறுபடியும் விஷன் வரும்னு பார்த்தா கமிலாக்கு ஒண்ணுமே வரல. டோரா சுத்தி பாக்குறா, ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த வாட்டி அந்த பிரேஸ்லெட்டே ஒரு சாவியா இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டையில கைய வைக்க சொல்றா. கமிலாவும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் கைய விடுறாங்களா, உடனே கைய ஏதோ கடிச்ச மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. பார்த்தா சும்மாதான் ஆக்டிங் கொடுத்திருப்பாங்க புள்ள. அந்த பிரேஸ்லெட் அந்த ஓட்டைக்குள்ள போனதும் நடுவுல இருக்க மேட ஆக்டிவேட் ஆயிட்டு உள்ள இருந்து அந்த கோல்டன் சன் வெளியே வருது. இதுக்காக தான் இவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்பாங்க. இந்த கோல்டன் சன் கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கேட்க முடியும். அதனால டோரா எல்லார்கிட்டயும் போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருந்தா கேளுங்க, நீங்க ஏதாச்சும் வேணும்னா கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்க, டோரா இது உன்னோட அட்வென்ச்சர், சோ உனக்கு என்ன வேணுமோ நீ தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் டோரா என்ன பண்றா, அவளுக்கு என்ன ஆசையா இருந்திருக்கும், இவ தொலைச்ச மேப்பை திரும்ப கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோரரா மாறணும், அததான் ஆசைப்பட்டிருப்பா. அதுக்காக தான் சோல் டொராடோவை தேடி இருந்திருப்பா. இப்பதான் இவளே ஒரு மேப்ன்றத அவ உணர்ந்துட்டால. சோ இதுக்கப்புறம் எனக்குன்னு எந்த ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அந்த கோல்டன் சன்னை கையில பிடிக்கிறா. அந்த சீன் அப்படியே கட் ஆகி எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ டோரா என்ன வேண்டி இருக்காங்கன்னா, இவளால தானே டியோகோக்கு அந்த இன்டர்ன்ஷிப் போச்சு, சோ அது திரும்ப கிடைக்கணும்ன்ற மாதிரி வேண்டி இருப்பா போல இருக்கு. திரும்ப டியோகோக்கு அந்த காலேஜ்ல இருந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்திருக்காங்க. அதுக்காக தான் எல்லாத்தையுமே பேக் பண்ணி நியூயார்க்குக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். எல்லாருமே டியோகோவை வழி அனுப்பி வைக்க அவனோட அட்வென்ச்சர் பயணத்தை
தேடி அவன் அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து இந்த புஜி டோரா கிட்ட அவளோட பேக ஓபன் பண்ணி பார்க்க சொல்லுது. ஓபன் பண்ணா உள்ள டியாகோ ஒரு கிஃப்ட் வச்சிருக்கான். என்னன்னா இவளோட தாத்தா ஒரு மேப் கொடுத்தாருல, அதே மாதிரியே ஒரு மேப், அதுல எதுவுமே இல்ல. அப்புறம் என்ன, நம்ம டோரா திரும்ப அவங்களோட அட்வென்ச்சர் பயணத்தை ஆரம்பிக்க போறாங்க. அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த மேப் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். இந்த மாதிரி டோரா அவங்களோட அடுத்த பயணத்தை தொடர அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படம் அங்கேயே முடியுது. அவ்வளவுதான் மக்களே. எப்படி இருந்துச்சு இந்த படம்? எப்ப பார்த்தாலும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களா போட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததும் ஹோல்சமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. பாய்.